ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை இலையை வச்சு தொக்கு பண்ண போகிறோம். முருங்கை இலை தொக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த முருங்கை இலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவு கடுகு, இது கூட அரை ஸ்பூன் அளவு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்தலை, சும்மா அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணலாம். வெந்தயம் நல்லா செவக்க வறுபடணும், கூடவே கடுகும் பொரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு பாருங்க, கடுகும் அப்படி கூடவே பொரியுது. இந்த அளவு வறுபட்டால் போதும். மல்லியும் சீரகமும் நல்லா வறுபட்டுருக்கும் பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 5 மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே முருங்கை இலையை நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு முருங்கை இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கி அப்படியே சுருண்டு வரும். தண்ணியெல்லாம் ஒன்றும் தெளிக்க வேண்டாம், இப்படியே சும்மா வதக்கினா போதும், எண்ணெயிலேயே வதக்கினா போதும். இது கூடவே இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே அப்பவே வறுத்து வச்ச மல்லி சீரகத்தை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுவும் இருக்கட்டும். இப்போ இந்த ஆறின முருங்கையில் மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதே வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்தணும், அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்தணும். ரொம்ப அப்படியே கொதிச்சு வருது பாருங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. எண்ணெய் மிதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. அப்படி கொதி வரட்டும், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளதளன்னு கொதிக்குது பாருங்க. இப்போ இது கூட அந்த அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துடலாம், சரியாக இருக்கும் இந்த அளவு. இப்போ இந்த பொடியை சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விடணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படி கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் கலர் மாறி வரும் பாருங்க, அந்த அளவுக்கு விடணும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கலர் அப்படி மாறி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, அருமையான முருங்கைக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக சாதத்து மேலே விட்டு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.